ஓம் நம சிவாய. அமைதீஸ்வரி நமக. அம்மாவோட மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி வாழ்வும் வாக்கும் புத்தகத்திலிருந்து அருளுரை அமிர்தம்ங்கிற தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல மக்கள் 2 விதமான வறுமையை அனுபவிக்கிறாங்க. ஒண்ணு, உணவு உடை இருப்பிடம் இல்லாதவங்க. 2வது, இதயத்துல அன்பு கருணை இல்லாதவங்க. இந்த 2ல 2வதா சொல்ற வறுமையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒழிக்கணும். நம்ம மனசுல அன்பு கருணை இருந்துருச்சுன்னா நம்ம உணவு உடை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், காப்பாத்துவோம். 2 வறுமையில 2வது வறுமையை முதல்ல ஒழிக்கணும்னு அம்மா சொல்றாங்க. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே கடவுள் ஒரு பானையை கொடுக்கிறாரு. அந்த பானை முழுவதுமா நிறைய பொக்கிஷங்கள், நம்ம வாழ்றதுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம், அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க நண்பர்கள் உறவு கல்வி கருணை நிம்மதி சந்தோஷம் நல்லெண்ணம் அன்பு ஆரோக்கியம் பக்தி தியாகம்னு நிறைய பொக்கிஷங்கள் அதுல இருக்கும். ஆனா நம்ம யாருமே அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய கவனம் எல்லாம் மத்தவங்க மேலதான் இருக்கு. இவன் என்ன பானையை கொண்டு போறான், செம்புல கொண்டு போறானா வெள்ளியில கொண்டு போறானா தங்கத்துல கொண்டு போறானான்னு மத்தவங்களை பார்த்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை எப்பவுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம அதுல ஆடம்பரமான பானையை அடைஞ்சே ஆகணும்னு நம்மளாம் என்ன ஆரம்பிப்போம், போராட ஆரம்பிப்போம். மண் பானையெல்லாம் வேணாம் எனக்கு, தங்கத்தால பானை அவன் செஞ்சிருக்கானா வாங்கியிருக்கானா அவனை போய் கேட்கணும், நீ எப்படிப்பா தங்கத்தான பானைய வச்சு காப்பாத்துற அப்படின்னா, நான் ஓடி ஓடி சம்பாதிச்சு தங்கப்பானை வாங்கினேன்னு சொல்லுவான். ஆனா தங்கப்பானை வாங்கினவனால எல்லாத்தையும் இறைவன் கொடுத்த எல்லாத்தையும் வைக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. தன்னோட கௌரவத்துக்காக பெருமைக்காக வேணா தங்கப்பானை வாங்கலாம். அதுக்குள்ளார இறைவன் கொடுத்த அனைத்தையும் வைக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா வைக்காது. அதுல சில இது வந்து பானைக்குள்ள போக முடியாம சிதறி கீழே சிந்திருக்கும். என்ன சிந்துனா என்ன, எனக்குதான் தங்கப்பானை கிடைச்சிருச்சே, எனக்கு இதை பத்தி தான் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா வாழ்றேன்னு அவனே என்ன பண்ணிக்குவான், நினைச்சுக்குவான். கொஞ்ச நாள்ல தங்கப்பானையில இருக்க முடியாத சில நல்ல விஷயங்கள்லாம் என்ன ஆயிடும்னா அதுல இருந்து சிதைஞ்சு வெளியில வந்துரும். ஈஸியா நம்மள வந்து எல்லா விதமான நோயும் நம்ம உடம்ப தாக்குறதுக்கு ரெடியா இருக்கும். நம்மளோட இருந்து சுயநலமா கௌரவத்துக்கு நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நம்ம அந்த பானையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா அந்த ஓரத்துல அந்த மண்பானையில உடைஞ்சு கிடக்கும். அதுல அம்மா அப்பாங்கிற உறவு இருக்காது, மனைவி நண்பர்கள்ங்கிற உறவை நம்ம தொலைச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம தான் தங்கப்பானை வாங்கறதுல மோகத்துல இருந்தோம்ல, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியா எல்லாம் ஆடி ஓடி முடிஞ்சு பாக்குறப்ப அன்பு கருணை தியாகம் பக்தி இது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த 2வது வறுமையை ஒழிச்சாலே மத்த எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். நம்ம சிவாய.